அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தின் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட அதிரடியான சூப்பர் முடிவு. இனி அமெரிக்கா மற்றும் எந்த ஒரு நாட்டுக்கும் மற்ற நாடுகளை தாக்குவதற்கு குவைத்தின் நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதி தரமாட்டோம். அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட மிக முக்கிய தீர்மானம். அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் ஏர்போர்ட் எப்போ திறக்கப்படும் தொடர்பான மகிழ்ச்சியான தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து புதிய விசா வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அடுத்து ஈராக்கை எச்சரித்த குவைத். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் எந்த ஒரு ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடைபெறவில்லை என பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. அதாவது கடந்த 4 நாட்களாக எந்த ஒரு தாக்குதலும் குவைத் மீது நடத்தப்படவில்லை. இதன் காரணமாக குவைத்தின் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் குவைத்தை பாதுகாக்க அவசர முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத் எந்த ஒரு பிராந்திய அல்லது சர்வதேச மோதலில் ஒரு தரப்பாக செயல்படாது என்றும் எந்த ஒரு நாட்டிற்கும் எதிரான தாக்குதலுக்கு தனது நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதிக்காது என்றும் குவைத் அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச சட்டத்திற்கு இணங்க தனது நலன்களையும் குவைத் தூதரங்களையும் பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கை எடுக்கும் உரிமை குவைத் தன்னிடமே கொண்டுள்ளது என்று அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், குவைத்துடைய தீர்மானம் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. அதாவது குவைத் இனி அமெரிக்க படைகள் ஈரானை தாக்க தங்கள் நாட்டின் நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குவைத் மட்டும் இல்லைங்க, சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளும் இத்தகைய முடிவை தான் எடுத்துள்ளார்கள். இந்த முடிவை இதற்கு முன்னாடியே எடுத்திருந்தால் இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு குவைத், சவுதி அரேபியா, அரப் எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகள் எதிர்கொள்ளாமல் இருந்திருப்பார்கள். பரவாயில்ல, இப்போதாவது இந்த முடிவை எடுத்தார்கள் என்பதில் தான் மகிழ்ச்சி அடையணும். இப்போ நடக்கிற சம்பவத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வளைகுடா சண்டை முடிவுக்கு வந்துவிட்டதாக தெரிகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எதுவும் செய்யாதவரை அரபு நாடுகள் நிம்மதியாக இருக்கும். அடுத்த தகவல், ஈராக்கின் பஸ்ராவில் அமைந்துள்ள குவைத் தூதரகத்தை தாக்கியதற்கு குவைத் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இந்த சம்பவம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று கண்டித்து குவைத்துள்ள ஈராக் நாட்டுக்கான தூதரை அழைத்து குவைத் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. மேலும் இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் இனி நடைபெறக்கூடாது என ஈராக்கிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல இந்த சம்பவத்தில் குவைத்திற்கு ஆதரவு அளித்த அனைத்து அரபு நாடுகளுக்கும் குவைத் நன்றியை தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், இப்போ குவைத்தில் உள்ளவங்களுக்கும் ஊரில் உள்ளவங்களுக்கும் எதிர்பார்க்குற முக்கியமான நியூஸ் என்னவென்றால், குவைத் ஏர்போர்ட் எப்போ ஓப்பன் செய்வாங்க? இதுதாங்க மிக முக்கியமான கேள்வியாக உள்ளது. குவைத்துடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் குவைத் ஏர்போர்ட் இந்த டேட்டில் தான் ஓப்பன் செய்வாங்கன்னு எந்த ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டும் இன்று வரை வெளியிடவில்லை. ஆனால் குவைத் ஏர்போர்ட்டின் டெர்மினல் 5 இப்போ அனைத்து வேலைகளும் முடிந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆவதற்கும் லேண்ட் ஆவதற்கும் ரெடியாக இருக்குது. குவைத் அமைச்சரவையில் எல்லா எஃப்தா மத்தான்னு சொன்னால் போதும், அடுத்த நிமிடமே குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் ஆகிடும். சவுதி அரேபியா, கத்தார், அரப் எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகள் எல்லாம் ஏர்போர்ட்டை ஓப்பன் செஞ்சுட்டாங்க. இன்ஷால்லா மிக விரைவில் குவைத் ஏர்போர்ட்டும் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் புதிய விசாவில் குவைத் வருபவர்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 1 மந்த் வேலிட் இருந்தால் போதும் புதிய விசா தொழிலாளர்கள் குவைத்துக்கு வரலாம் என்று ஜெசிரா ஏர்வேஸ் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 21 டேஸ் வேலிட் இருந்தால் போதும்னு அறிவிப்பு வெளியானது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அரபத்தா ஷேவும், அதாவது 14 நாட்கள் நியூ விசா வேலிடிட்டி இருந்தால் போதும் குவைத் நுழையலாம் என சூப்பர் தகவல் வெளியாகியுள்ளது. அதனால புதிய குவைத் விசா வைத்திருப்பவர்கள் குவைத் செல்வதற்கு ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது 14 நாட்கள் வேலிட் இருந்தால் போதும் என்பது ஆர்டிகல் 18 நம்பர் விசாவுக்கும் பொருந்தும், ஆர்டிகல் 20 நம்பர் விசாவான ஹாதிம் விசாவுக்கும் பொருந்தும். खादिम वीज़ा, शून वीज़ा, इतने नफर एकदर ईजी कुवैत माकू मुश्किल है. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 302 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1015 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 720 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 759 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.